ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய பேடிஎம் ஆப் வந்து ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய பேடிஎம் ஆப்க்கு எந்த ஒரு லாக்குமே இருக்காது. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய பேடிஎம் ஆப்க்கு எப்படி லாக் செட் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்போ நான் வந்து பேடிஎம் ஆப் வந்து ஓப்பன் பண்றேன் பாருங்க. ஓப்பன் பண்ணும்போது எந்த ஒரு லாக்குமே இல்லாம டைரக்டா வந்து என்னுடைய பேடிஎம் ஆப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இது போல ஓப்பன் ஆகாம எனக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கணும், லாக் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஈஸியா நம்ம பேடிஎம் ஆப்க்கு லாக் வந்து செட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பேடிஎம் ஆப்புக்கு லாக்கை செட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலுக்குள்ள வந்து வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய பேடிஎம் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இந்த பேஜ்ல லைட்டா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. இப்போ இந்த பேஜ்ல லைட்டா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் சொல்லிட்டு இருக்கும். ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. நான் வந்து ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க வந்து ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், ப்ரொஃபைல் செட்டிங்ஸ்க்கானது. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு செக்யூரிட்டி அண்ட் பிரைவேசி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. செக்யூரிட்டி அண்ட் பிரைவேசி அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், செக்யூரிட்டி அண்ட் பிரைவேசிக்கானது. இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க மேனேஜ் பேடிஎம் செக்யூரிட்டி ஷீல்டு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மேனேஜ் பேடிஎம் செக்யூரிட்டி ஷீல்டுன்னு இருக்கு பாருங்க, ரெண்டாவது ஆப்ஷன். இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க மேனேஜ் பேடிஎம் செக்யூரிட்டி ஷீல்டுன்னு சொல்லிட்டு இருக்கு. இதுல வந்து இது டர்ன் ஆஃப்ல இருக்கு. இது வந்து டர்ன் ஆன் வந்து பண்ணுங்க. ஓகே, இதை வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணுங்க. இப்போ இதை வந்து எனேபிள் வந்து கொடுங்க. இது எனேபிள் பண்ணும்போது இப்போ வந்து உங்களுடைய மொபைல் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். நீங்க வந்து உங்களுடைய மொபைலுக்கு நீங்க பேட்டர்ன் போட்டிருந்தாலும் சரி, ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருந்தாலும் சரி, ஃபேஸ் லாக் நீங்க என்ன போட்டிருந்தாலும் சரி, நீங்க வந்து அதை வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து உங்களுடைய மொபைலுக்கு போட்டிருக்கக்கூடிய லாக்ல எதுனா ஒரு லாக்கை என்டர் பண்ணுங்க. நான் யூஸ் பேட்டர்ன்ன்றது நான் வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். பேட்டர்ன் லாக் வந்து என்டர் பண்றேன். ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எனக்கு ஒர்க் ஆகல, அதனால பேட்டர்ன் லாக் வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, பேட்டர்ன் லாக் வந்து என்டர் பண்ணிட்டு இப்போ சக்சஸ்ஃபுல்லா எனேபிள் வந்து ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்ம டர்ன் ஆன் வந்து பண்ணியாச்சு பேடிஎம் ஆப்க்கான லாக்கை. ஓகே, இப்போ நம்ம பேக் வந்துட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பேஜ் விட்டு டோட்டலா பேக் வந்துடுறேன். ஓகே, இப்போ நான் டோட்டலாவே இந்த பேஜ் விட்டு பேக் வந்துட்டு இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஆப்பை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் திரும்ப என்னுடைய பேடிஎம் ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்றேன். ஓகே, இப்போ நான் என்னுடைய பேடிஎம் ஆப் வந்து ஓப்பன் பண்றேன் கிளிக் பண்ணி. ஓகே, ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து லாக் கேட்குது. அன்லாக் பேடிஎம் சொல்லிட்டு இப்போ வந்து லாக் கேட்குது பாருங்க. இப்போ வந்து என்னுடைய பேடிஎம் நான் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா லாக் என்டர் பண்ணாத ஓப்பன் பண்ண முடியும். இப்போ எனக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஒர்க் ஆகல, அதனால யூஸ் பேட்டர்ன் இருக்கு பாருங்க. இப்போ என்னுடைய பேட்டர்ன் லாக் தான் என்டர் வந்து பண்ண போறேன். ஓகே, இப்போ உங்களுடைய மொபைலுக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த லாக் வந்து என்டர் பண்ணுங்க. யூஸ் பேட்டர்ன் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணி இப்போ நான் வந்து என்னுடைய மொபைலுக்கு போட்டிருக்கக்கூடிய அதே லாக் வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். பேட்டர்ன் லாக் என்டர் பண்ணிட்டு இப்போ சக்சஸ்ஃபுல்லா என்னுடைய பேடிஎம் வந்து இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. இது போல நீங்க வந்து உங்களுடைய பேடிஎம்க்கு நீங்க லாக் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ண இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.